welcome to my channel with Love Jennifer. So நான் உங்களுடைய நான்சி ஜெனிஃபர். நீங்க வந்து நிறைய வீடியோஸ்க்கெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு வந்தாலும் சோப் வீடியோஸ்க்கு வந்து எனக்கு எக்கச்சக்கமான என்கொயரிஸ் வருது. ஸோ அதனால இந்த டைமும் நான் வந்து உங்களுக்காக சோப் ரெசிபி தான் ஒன்று வந்து கொடுக்க போறேன். கோட் மில்க் சார்கோல் சோப். எஸ், இந்த சோப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோட் மில்க்கும் இருக்கு, சார்கோலும் இருக்கு. இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் இந்த ரெசிபி என்ன, இதுல எவ்வளவு அளவுல வந்து உங்களுக்கு இன்கிரிடியன்ஸ் எல்லாம் போடணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம டீடைலா வந்து பார்க்க தான் போறோம். லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா கேமல் மில்க் சோப் எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மில்க்ல செஞ்சாலே டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி 100% பியூர் கெமிக்கல் ஃப்ரீ நேச்சுரல் சோப்பா இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி ப்ரோக்ராம். கோட் மில்க் சார்கோல் சோப். சோ இதுல கோட் மில்க்ல என்னென்ன பிளஸ் இருக்கு, இந்த சோப் யூஸ் பண்றதுனால உங்க ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றேன். சார்கோல்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் கோட் மில்க்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து டீப்பா வந்து கிளென்ஸ் பண்ணும். பட் அட் தி சேம் டைம் உங்களுக்கு அது வந்து ரஃபாவோ அந்த மாதிரி இல்லாம சோ ஜென்டில் கிளென்சிங்கா இருக்கும். அட் தி சேம் டைம் டீப் கிளென்சிங்கும் கொடுக்கும். அண்ட் ஸ்கின்னை வந்து ஹெல்தியாவும் நரிஷ்மெண்டோடயும் வச்சிருக்கும். சோ எப்பவுமே வந்து ரொம்ப பார்க்கவே வந்து அழகா ஹெல்தியா உங்களுக்கு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப வந்து சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சரைஸ்ட் ஸ்கின்னை வந்து ரொம்ப அழகா சாஃப்டா மாய்ஸ்சரைஸ்டா வச்சிருக்கிறதுல கோட் மில்க் வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ப்ரீ மெச்சூர் ஏஜிங் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அது சின்ன வயசுலயே கொஞ்சம் மெச்சூர்டா உங்க ஃபேஸ் தெரியற மாதிரி இருந்ததுன்னா அதுவும் கண்டிப்பா போக்கிடும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஆக்னே ஃப்ரீ ஸ்கின் வேணும் அப்படின்னா கோட் மில்க் இஸ் தி பெஸ்ட். அண்ட் ஆல்சோ இரிட்டேஷன் ஏதாவது ஸ்கின்ல இருக்கு, இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னாலும் இந்த கோட் மில்க் நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான நிறைய சேஞ்சஸ் தெரியும். நம்மளோட ஸ்கின்ல pH பேலன்ஸ் அதை வந்து மெயின்டைன் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாம கேன்சர் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது வந்து ஈஸியா வந்து கில் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் தான் கோட் மில்கோட பெனிஃபிட்ஸ். அண்ட் ஆக்டிவேட்டட் சார்கோல். ஸோ இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ், இது நீங்க ஒரு சோப்ல யூஸ் பண்ணீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது வந்து டாக்ஸின்ஸை வந்து உங்களோட ஸ்கின்ல இருந்து ரிமூவ் பண்ணும். அண்ட் ஆல்சோ ரெடியூசஸ் ஆக்னே பிரேக் அவுட். ஏதாவது ஆக்னே பிரேக் அவுட் இருக்குன்னா அதுவுமே வந்து கம்மியாகும். அண்ட் ஆல்சோ வந்து டீப்பர் இம்பியூரிட்டிஸ் ஏதாவது இருக்கு உங்களோட ஸ்கின்ல அப்படின்னா அதுவும் ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம டெட் ஸ்கின் செல்ஸ் இதுவும் வந்து உங்களுக்கு சார்கோல்ல வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து ரிமூவ் ஆகும். அண்ட் இதுல வந்து உங்களுக்கு நல்ல அழகான சப்புல் அண்ட் ஈவன் டோன்டு ஸ்கின் வந்து உங்களுக்கு சார்கோல் யூஸ் பண்றதுனால கிடைக்கும். நீங்க இப்ப இந்த சார்கோல் அண்ட் கோட் மில்க் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இப்ப நம்ம சோப் செய்யறதுனால உங்களுக்கு ஸ்மூத்தான சூப்பரான ஹெல்தியான ஸ்கின் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரி, எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கோட் மில்க் சார்கோல் சோப் இது செய்யறதுக்கான இன்கிரிடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில் 315 கிராம்ஸ், பாம் ஆயில் 270 கிராம்ஸ், ஆலிவ் ஆயில் பொமேஸ் 270 கிராம்ஸ், கேஸ்டர் ஆயில் 45 கிராம்ஸ், கோட் மில்க் அது நீங்க வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட் எபிசோட்லயே சொல்லியிருந்தேன் மில்க்னா எப்படி வந்து நீங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணணும்னு. ஸோ அதை ஃப்ரீஸ் பண்ணது வந்து 297 கிராம்ஸ், லைம் 131 கிராம்ஸ், and then essential oil இதுக்கு நாங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கிறது 2 எடுத்திருக்கோம். சோ 30 கிராம்ஸ் மொத்தமா வேணும். சோ ஈச் 15 and 15 அப்படிங்கிற மாதிரி லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் 15 கிராம்ஸ் அண்ட் லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் 15 கிராம்ஸ். ஒரு மில்க் எடுத்து அதுல எப்படி சோப் செய்யறது அப்படிங்கறது நம்ம வந்து ஆல்ரெடி என்னோட சேனல்ல நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மில்க் வந்து உங்களுக்கு எப்படின்னா சில்லுன்னு இருக்கணும். ஸோ வந்து ஃப்ரீஸ் ஆகி இருக்கணும். முன்னாடியே அளந்து அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ அந்த ஃப்ரீஸ் பண்ணதுல தான் நம்ம வந்து லை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதை சோப் ஆக்க முடியும். ஸோ ஏன் அதை அப்படி பண்றோம், எதுக்காக வந்து ஐஸ் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்றோம், இது எல்லாத்துக்கான டீடைல்டான வெர்ஷன் தான் நம்ம வந்து கேமல் மில்க் சோப் அந்த வீடியோல நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அதை பத்தி தெரியாதுன்னா யூ ஜஸ்ட் அங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து லைம் அண்ட் மில்க் கோட் மில்கையும் லையும் ஒன்னா மிக்ஸ் பண்ண இந்த மிக்ஸ்சர் வந்து ரெடியா இருக்கு. அண்ட் ஆல்சோ நான் இப்போ உங்களுக்கு 4 ஆயில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த எல்லா ஆயிலோட அளவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண இந்த மிக்ஸ்சரும் இருக்கு. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எப்படி சோப் செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் இதுல நம்ம வந்து ஒரு டிசைன் கொண்டு வர ட்ரை பண்ண போறோம். அது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகுது அப்படிங்கறதையும் இந்த வீடியோ எண்ட்ல வந்து நம்ம பார்ப்போம். லையோட இப்ப நம்ம டீல் பண்ண போறோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நம்ம இப்போ கிளவுஸ் போட்டுக்கணும். ஓகே, லையை ஃபில்டர் பண்ணி ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அட்வான்ஸ்ட் சோப் மேக்கிங். உங்களுக்கு வந்து சோப் அதாவது மில்க் வச்சு செய்யறதோ பட்டர் வச்சு செய்யறதோ இது எல்லாமே அட்வான்ஸ்டு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா பேசிக் சோப் மேக்கிங் எப்படி அப்படிங்கிறது என்னோட சேனல்லயே வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கு. நீங்க அது போய் பார்க்கலாம். இல்ல இந்த மில்க் வச்சு இது ஃபர்ஸ்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் எப்படி மில்க்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறது என்னோட ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு. ஸோ அது நீங்க பார்க்கலாம்.
அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் கிளாஸ், உங்களுக்கு சோப் மேக்கிங் வந்து ப்ரொஃபஷனலா கத்துக்கணும்னா கண்டிப்பா நீங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட அஃபிஷியல் ஃபோன் நம்பர் இஸ் 8667832012. இந்த லைல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சோடியம் லாக்டேட் வந்து மிக்ஸ் பண்ண போறோம். இது வந்து ஹார்ட்னஸ் கொடுக்கும் சோப்புக்கு. சோ அதுக்காக தான் 2 டீஸ்பூன். இது எப்பவுமே வந்து லை மிக்ஸ்சர்ல தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த ஆயிலோட லை மிக்ஸ்சரை மிக்ஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இத வந்து இப்ப ரெண்டா பிரிச்சு, ஒன்னு வந்து ஒயிட் கலராவே இருக்க போகுது, இந்த கோட் மில்க் சோப் அந்த கலர்லயே இருந்து, இன்னொருத்துல வந்து இன்னொரு பார்ட்ல நம்ம வந்து சார்கோல் மிக்ஸ் பண்ண போறோம். அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஸ்வர்ல் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி பண்ண போறோம். அதை எப்படி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் லை இது ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா, நம்ம இது ரெண்டுமே பிரிக்க போறோம். சொன்ன இல்லையா சார்கோல் இதுல நம்ம மிக்ஸ் பண்ண போறோம்னு. சோ அதனால 2 மக் வச்சுட்டு இதை பிரிக்க போறோம். இது பெர்ஃபெக்ட்டான மெஷர்மென்ட் இருக்கணும் அப்படின்லாம் இல்ல, பட் ஜஸ்ட் கண் அளவுல ஒரே ஈக்குவலான அளவுக்கு நீங்க பிரிச்சுங்க. இதுல ஒண்ணு நம்ம அப்படியே வச்சிட போறோம். இது அப்படியே தான் நம்ம வந்து மோல்டுல வந்து ஊத்த போறோம். அண்ட் இதுல இப்போ ஆக்டிவேட்டட் சார்கோல் மிக்ஸ் பண்ண போறோம். சார்கோல் மிக்ஸ் பண்றப்ப நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, அமோனியா நிறைய இருக்கு. சோ அதனால உங்களுக்கு ஒரு வராண்டா மாதிரி இருந்ததுன்னா வராண்டால பண்ணுங்க, இல்லனா மாஸ்க் போட்டுக்கோங்க. அப்படி இல்லனா கதவை திறந்து வச்சுட்டு நீங்க வந்து அந்த இது வந்து பிளாக் சார்கோல் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீங்க அதை வந்து ஒரு தடவை கையில மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க பிளெண்டர் போடுறது பெட்டர். இல்லனா டப்புன்னு பறந்துரும். பறந்துச்சுன்னா உங்களுக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். சோ இப்போ சார்கோல் பண்ணலாமா? சார்கோல் பொறுத்த வரைக்கும் அளவு இல்ல, அது நீங்க பிராக்டிஸ் பண்ண எவ்வளவு வேணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து அது ஒரு கலர் வரும், அந்த கலர் வர வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப நிறைய யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் சொன்ன பார்த்தீங்களா, இன்னும் பவுடரா இருக்கு. இப்பவே நீங்க வந்து பிளெண்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா பறந்துரும். இது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிரே கலர்ல தான் வரும். ஸோ அப்படின்னா நீங்க இன்னுமே கூட சார்கோல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். பாத்தீங்கன்னா நல்லா இப்போ வந்து ஒரு டார்க் கிடைச்சிருச்சு, டார்க் பிளாக் கிடைச்சிருச்சு. அதனால இது எனக்கு போதும். இப்போ வந்து நம்ம பிளெண்டர் போட போறோம். ஸோ மேக் ஷூர் பிளெண்டர் போடுறப்ப எப்பவுமே லைட்டர் கலர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து திருப்பி பிளெண்டரை வந்து இல்லைன்னா வாஷ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது பிளெண்டர் போட்டு இது கொஞ்சம் வந்து ட்ரேஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் நீங்க பிளாக்ல போடுறப்போ நீங்க வாஷ் பண்ண வேண்டியது இல்லை. அண்ட் 2 எசென்ஷியல் ஆயில் சொல்லியிருந்தேன், லெமன் கிராஸ் அண்ட் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். இது ரெண்டுத்துல ஒன்னு வந்து இப்போ இதுல மிக்ஸ் பண்ணலாம், ஒன்னு வந்து அதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ சார்கோல்ல நீங்க இன்னொன்னு நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, லம்ப்ஸ் வராம நீங்க வந்து அதனால தான் எடுத்தோன்னா நிறைய போட்டுறாம சும்மா ஒரு ஸ்பூனா ஒரு டீஸ்பூனா வந்து நீங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கும். இப்போ எசென்ஷியல் ஆயில் போட்டுக்கலாம். நீங்க இது எல்லாத்துக்குமே எப்பவுமே ப்ளீஸ்
gloves and mask வேணும்னாலும் போட்டுட்டே இருங்க. And also வந்து kids இருக்கிற இடத்துல கண்டிப்பா பண்ணாதீங்க. இது நான் எல்லாம் prepare பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்கறனால I'm doing like this. So if you are doing it on your own, safety measures கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே கேர் எடுத்துக்கோங்க. blender லைட் ட்ரேஸ் வந்துச்சு. இப்போ நம்ம சார்கோல் சோப் போலாம். சோ பேசிக்கலி ரெண்டுமே வந்து கோட் மில்க் தான். இப்போ வந்து இதுல ஃபுல் பேஸ் பாத்தீங்கன்னா கோட் மில்க் சோப் தான். நம்ம வந்து ஒன்னு சார்கோல் ஒன்னு கோட் மில்க் அப்படி பண்ணல. ரெண்டுமே கோட் மில்க் தான். பட் ஜஸ்ட் நம்ம அந்த இதுல மட்டும் சார்கோல் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் இதுல எசென்ஷியல் ஆயில் இப்போ ஆட் பண்றோம். ரெண்டுத்துலயுமே இப்போ வந்து ட்ரேஸ் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து இதுதான் இந்த ஸ்வர்ல் பண்றதுக்கு. இப்போ நம்ம ரெண்டு சைடுல வந்து சோப் ஊத்த போறோம். ஊத்திட்டு இது வந்து இப்படி நம்ம இப்படி இப்படி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி சுத்தி விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது சுத்திட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஒரு மிக்ஸ் பண்ண எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ஆக்சுவலா வந்து அப்ராட்ல எல்லாம் ஆன்லைன்ல நிறைய கிடைக்குது ஈஸியா. இங்க வந்து அவ்வளவா கிடைக்கிறது இல்ல. ஸோ அதனால இது ஆக்சுவலி ஹோம்மேட். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்க வந்து எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல ஐ திங்க் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா இது வந்து ஆப்போசிட் சைடுல ஊத்த போறோம். Now we are up for the designs. So இது just வந்து நம்மளோட இஷ்டம் தான் இந்த டிசைன் பண்றதெல்லாம். இந்த சோப் கோட் மில்க் சார்கோல் சோப் வந்து இங்க ரெடி ஆயாச்சு. ஒரு விதமான ஸ்வர்ல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது எப்படி வரப்போகுது அப்படின்றத நானுமே வந்து நாளைக்கு தான் பார்க்க போறேன். ஏன்னா நாளைக்கு தான் இது வந்து நம்ம கட் பண்ண முடியும். ஸோ அது நான் இந்த வீடியோல இப்போ நான் உங்களுக்கு காமிக்க தான் போறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் until the last minute of this video. And also என்னுடைய ப்ரோக்ராமை வந்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் நீங்க வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த சோப் உங்களுக்கு இன்கேஸ் வேணும் அப்படின்னா நேச்சர்ஸ் ஜாய் அப்படிங்கிற என்னுடைய பேஜ்ல இந்த சோப் வந்து நாங்க ஃபார் சேல் இருக்கு. உங்களுக்கு வந்து பல்கா வாங்குறீங்க, இந்த ஃபுல் பார் வந்து நீங்க கட் பண்ணி 10 பீசஸா வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்கு. அப்படி இல்ல ஒரு சோப் வாங்கினாலும் யூ கேன் கான்டாக்ட் அஸ். நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் வந்து சொல்லியிருக்கேன். ஆர் அதர்வைஸ் நேச்சர்ஸ் ஜாய் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ். ஸோ இதுல நீங்க எங்களை வந்து ஸ்ட்ரைட்டா டைரக்டா மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி சோப் உங்க வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு பார் வந்து ஃபுல்லா செய்யணும், ஆனா நானே வந்து செஞ்சு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் வந்து எங்க வீட்டுல உங்களுக்கான பாரை நீங்க செஞ்சு எடுத்துட்டு போலாம். So thank you so much for watching my program and yes, stay tuned for the இந்த சோப் வந்து எவ்வளவு அழகா வெளியில எப்படி வருது அப்படிங்கறதையும் பார்க்கலாம்.